வெல்கம் டு another ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அதோட பிரேக் டவுன் தான் அது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன் அரௌண்டிங்க. இங்கே ஓப்பன் ஆனதும் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருச்சு. மார்க்கெட் ஆல்ரெடி மார்னிங்லேருந்து நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசி ஓப்பன் ஆனதான் நல்லா கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து செல் ஆனது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹை டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு புல்லிஷ் அங்கேருந்து சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தான். பட் பெருசாக எந்த ஒரு என்ட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எனக்கு 9:30 ஓப்பன் ஆனதுமே ஃபுல்லாக பை ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இங்கேருந்து நம்மளோட 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் பர்சன்ட் எஃப்இஜி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தது 10 மணிக்கு ஒரு நியூஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 10 மணிக்கு அப்புறம் அதை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே 10 MB 10 மணி அப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு 15 மினிட்ல ஒரு பிஸி இருந்துச்சு. இங்கே எப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பிஸி. ஸோ நான் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இங்கேருந்து வந்துட்டு பை ஆகும்னு பார்த்தேன். பட் அவன் என்ன பண்ணேன்னா வரவே இல்லை, அப்படியே அங்கேருந்தே போயிட்டான் மேலே. இங்கே வந்துட்டு போக வேண்டியது அது வந்து ஃபஸ்ட் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ ரெண்டு சேர்ந்து சப்போர்ட் பண்ண பைக் நினச்சேன். ஆனால் அப்படியே 10 AM ஓப்பன் ஆனதுமே அப்படியே மேலே போயிட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 மினிட் எஃப்இஜியில் மார்க்கெட் வந்துச்சு. இங்கே ஒரு 15 மினிட் எஃப்இஜி, இங்கே ஒரு 15 மினிட் எஃப்இஜிலேருந்து ஒரு சின்னதாக பை ஆனால் க்ளோஷர் அதுவும் நல்லா இல்லை. ஸோ இந்த என்ட்ரி போடலை, நான் வெயிட் பண்ணேன். அது மாதிரி PO3 அலைன் ஆகலை சுத்தமாக. அதில் பின்ன அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது 11 MB ஓப்பன் ஆச்சு. இங்கன்னா இங்கே ஸ்பீடாக இருக்கும். இதுதான் 11 MB. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு M30 ஒரு பிசி இருந்துச்சு. M30யோட பிசி இங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கீழே வந்தால் டேப் பண்ணலாம். வந்து டேப் பண்ணால் நான் இங்கே சிஎஸ்டிக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த சிஎஸ்டி நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு. இங்கே க்ளோஸ் வச்சதும் இங்கே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு என்ட்ரி இங்கே போட்டேன். வேறு ஒன்று இங்கே கீழே விழுந்துருச்சு இந்த விக்லேயே.
நிக்கலாம் பாடி ஓப்பன்ல விழுந்துச்சு. நான் டார்கெட் பண்ண ஒரு 1:1. 1:1 இந்த டார்கெட் பண்ணுவேன். இந்த கண்ட எங்க இல்லையா, இன்னும் கீழே தான் இருந்துச்சு எனக்கு. 1:1. இந்த ஒரு கண்ணிலே என்னோட டிபி போயிடுச்சு. இன்னொரு அக்கௌண்ட்ல போட்டிருந்தேன். ஒரு கொஞ்சம் நாள் இங்கே வச்சிருந்தேன். 66லேயே வச்சிருந்தேன். 66 எடுக்காம இங்கே வந்துட்டு மறுபடியும் போனோம். இங்கே என்னோட டிபியாக இருந்துச்சு இன்னைக்கு. ஒரு 1:1. அப்புறம் இன்னொரு ட்ரேட் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பிஓபி மார்க்கெட். இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 மினிட்ல ஒரு பிசி ஃபார்ம் ஆச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்யூஜி, ரொம்ப ரொம்ப சின்ன எஃப்யூஜி தான். இங்கே எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. சரியான பை போச்சு. இந்த ட்ரேடை விட இந்த ட்ரேட் இன்னும் ஸ்பீடாக இருந்துச்சு. ஓகே, வந்துட்டான் ப்ரைஸு. வந்துட்டு இந்த ஒரு எஃப்யூஜியில் மார்க்கெட் டேப் பண்ணுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஎஸ் நம்பர் பார்ப்போமா. இஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்யூஜியே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு வால்யூம் இம்பாலன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து அந்த ஒரு எஃப்யூஜி இருந்துச்சு. இந்த எஃப்யூஜி இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சரியான க்ளோஷர். இந்த க்ளோஷரை விட இந்த க்ளோஷர் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சிஎஸ்டி ஆச்சு. சிஎஸ்டி இங்கே இந்த க்ளோஷர் செமையாக இருந்துச்சு. என்ட்ரி போட்டிருந்தா இந்த கேண்டல் போட்டதுமே டிபி இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு. 1:2 வச்சிருந்தாலே இந்த ஐ, 1:1 வச்சிருந்தா இங்கே 1:1. ஓகே, சிஎஸ்சி மறுபடியும் இந்த சிஎஸ்சி டேப் பண்ணிட்டு சிஎஸ்டியில் ஆர்டர் பிளாக் இதை டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. இதை விட இந்த ட்ரேட் சரி ஸ்பீடாக இருந்துச்சு. இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன்னா 1:2க்கு மேலே போனால் வழக்கமாக 1.5 போவான், அதுக்கே முக்கிட்டு வருவான். இன்றைக்கி 1:2 போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் 1:1 க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா சரி ட்ரேட் 1:2 ஈஸியாக போயிடுச்சு. 2 போயிட்டு 3 போயிடுச்சு. 1:1 இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது எடுக்கல, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தானே. ஸோ ஒரு ட்ரேடோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் லாக் அவுட் பண்ணிட்டேன். இது சும்மா டைப் ரீட் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு இந்த ட்ரேட். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் வீடியோ. Bye guys.